சரி ஓகே. நெக்ஸ்ட் போவோமா? நேத்து பார்த்தீங்களா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? சரி ஓகே. இன்லைன் டாக்னா என்ன? பிளாக் டாக்னா என்ன? டாக்லயே இருந்தா நீங்க என்னவா சொன்னீங்க? சரி. நான் நடத்தலையே. சரி ஓகே. சரி பார்ப்போம். சரி ஓகே. இன்லைன் டேக் பிளாக் டேக் ஓகேங்களா? அதோட மேஜர் டிஃபரன்ஸ் வந்து இப்ப சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணுவோம் நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்பேன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்லைன் டேக் ஓகேங்களா? இதுல வந்து நான் ஹலோன்னு கொடுத்துக்கிறேன். இதே பேராகிராஃப் டேக்ல பார்த்தீங்க அப்படின்னா அதுலயும் நான் சேம் கண்டென்ட் கொடுக்குறேன் ஓகேங்களா? ஹலோ அப்படின்ட்டு. ஓகே. இப்ப ரெண்டையும் போய் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டைல் பண்ணுவோம். ஸ்பேனுக்கு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். இதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் சேமா கொடுத்துறேன். இப்ப தெரியுதா ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு? ஸ்பேன் டேக் என்ன பண்ணுச்சு? எவ்வளவு கண்டென்ட் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி மட்டும் எடுத்துக்கிச்சு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்லைன் டேக் சாரி பிளாக் டேக் பேராகிராஃப் டேக் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் வித் எனக்கு எடுத்துக்கிச்சு. ஓகேயா? அதே மாதிரி எனக்கு நான் இன்னொரு ஸ்பேன் டேக் ஆட் பண்ணேன் அப்படின்னா இங்க என்ன ஆகும் அப்படின்னா டெக்ஸ்டே வந்துருக்கும் பாருங்க. நியூ லைன்ல எடுக்க. அங்கேயே வந்துடும். ஓகேங்களா? தெரியுதா? ஆனா இன்னொரு பேராகிராஃப் டேக் ஆட் பண்ணா என்ன ஆகும்? கீழ வந்துரும். அடுத்த லைன் இன்னொரு பிளாக்கே எடுத்துக்கும். ஓகேங்களா? அதான் இன்லைனுக்கும் பிளாக்குக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேயா? இது புரிஞ்சா? இல்ல யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் போயிடலாம்ல? சரி ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்ப யூனிட்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? சிம்பிளா ஆரம்பம். சரி ஓகே. இதான் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் ஃபாண்ட் சைஸ் எதுவுமே குடுக்காம பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு உள்ளார வந்துருது. கரெக்ட்டா? இது ஒரு ஃபாண்ட் சைஸ் அட்ஜஸ்ட் ஆகி வந்தது. இதோட டிஃபால்ட் ஃபாண்ட் சைஸ் என்ன? 16 பிக்சல்ஸ். எப்படின்னு அன்னைக்கே பார்த்தோம். வெப்சைட்டோட டிஃபால்ட் ஃபாண்ட் சைஸ் வந்து 16 பிக்சல்ஸ். ஓகேங்களா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஃபாண்ட் சைஸ்ல பிக்சல்ஸே பார்ப்போம். பிக்சல்ஸ் வந்து நார்மல் இதுதான். ஓகேங்களா? பிக்சல்ஸ் அந்த கணக்கு எடுத்துக்கோங்க. இப்ப நான் 32 பிக்சல்ஸ் அப்படின்னு மாத்துனேன் அப்படின்னா, எனக்கு டபுள் ஆயிடும். ஓகேயா? இது வந்து பிக்சல்ஸ்ல இருக்க கால்குலேஷன்ஸ். பிக்சல்ஸ் வந்து ரெகுலர் கால்குலேஷன். ஓகேங்களா? நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரெம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேயா? ரெம்னா என்ன அப்படின்னா, ரூட் எலிமெண்ட் ஃபாண்ட் சைஸ் அப்படின்னா. ஓகேயா? அது என்ன அப்படின்னா, ரூட் எலிமெண்டோட ஃபாண்ட் சைஸ்ல இருந்து கால்குலேட் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் 32 பிக்சல்ஸ் கொடுத்தேனா, இப்போ வந்து நான் 2 ரெம் அப்படின்னு கொடுத்தேனாலே எனக்கு டிஃபரன்ஸ் காட்டாது. ஓகேயா? தெரியுதா? 32 பிக்சல்ஸும் 2 ரெம்மும் ஒண்ணு. ஏன்னா ரெம்ன்றது ரூட் எலிமெண்ட் ஃபாண்ட் சைஸ். ரூட் எலிமெண்ட்னா எதை வச்சு கால்குலேட் ஆகும்னா, டிஃபால்ட் ஃபாண்ட் சைஸ் இருக்குல்ல, டிஃபால்ட் ஃபாண்ட் சைஸ் எவ்வளோ? 16 பிக்சல்ஸ் ஓகேங்களா? அதுல இருந்து கால்குலேட் ஆகும். இப்ப 2 ரெம் அப்படின்னா 2 இன்டு 16 ஓகே 32 பிக்சல்ஸ். டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சா? இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஹோல் நம்பரா தான் கொடுக்கணுமா அப்படிலாம் கிடையாது. நான் 1.5 1.2 அப்படின்னு பிரிச்சுக்கணும். தெரியுதா? இது அங்க இருந்து கால்குலேட் ஆகும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எம். இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த பேராகிராஃப் டேக ஒரு டிவ்க்குள்ள போட்டுக்கிறேன். ஓகே. இப்ப இந்த டிவ்க்குள்ள இருக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா, இந்த இதை ரிமூவ் பண்ணுறேன். ஓகேயா? இப்போ நார்மலா வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டிவ்வ மட்டும் ஸ்டைல் பண்றேன். ஓகேயா? டிவ்வுக்கு
வந்து ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன் 42 பிக்சல். ஓகேங்களா? கொடுத்தேன் அப்படின்னா டிவ்க்குள்ள நான் இனிமேட்டு என்ன கண்டென்ட் ஆட் பண்ணாலும் டிவ்க்குள்ள இருக்க எல்லாத்துக்குமே என்ன ஆயிரும் 42 பிக்சல்ஸ் அப்ளை ஆயிரும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிவ்க்குள்ள எனக்கு பேராகிராஃப் இருக்கு. பேராகிராஃபோட பேரண்ட் எலிமெண்ட் யாரு? டிவ் தான். ஓகேயா? இதுல யாருக்காச்சும் பிரச்சனை இருக்கா? ஏன்னா டிவ்க்குள்ள தான் இருக்கு. டிவ்வோட பேரண்ட் எலிமெண்ட் யாரு? பாடி. ஓகே, அதுல பிரச்சனை இல்லைல்ல. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்பி பேராகிராஃப் டேக்கு ஃபாண்ட் சைஸ் கொடுக்க போறேன். ஓகேயா? ஃபாண்ட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்போ 1M அப்படின்னு கொடுக்குறேன். இல்லைன்னா 0.5M அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த 0.5M அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா எம்னா என்னன்னா என்னோட பேரண்டோட ஃபாண்ட் சைஸ் வந்து எனக்கு கம்மி பண்ணுவேன். புரியுதுங்களா? இப்போ இதுல பேரண்டோட ஃபாண்ட் சைஸ் என்ன 42 பிக்சல்ஸ். ஓகேயா? அதுல இருந்து எனக்கு கால்குலேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இங்க 1Mனா எத்தனை பிக்சல்ஸ்? 1Mனா எத்தனை பிக்சல்ஸ்னா 42. பேரண்டோட எலிமெண்ட்ல எவ்வளவு போடலாம்? ரெம் கேட்கல, எம். ஓகே, இஎம் கேட்டேன். ஓகேயா? புரிஞ்சா? ரெம்முக்கு எம்முக்கு வித்தியாசம் புரிஞ்சிருச்சா? யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? சரி, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிஹெச் அப்படின்னு பார்க்கணும். ஓகே, சிஹெச் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபாண்ட் சைஸ்ல நான் இப்போ வந்து என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த ஃபாண்ட்ஸ் இந்த ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சரி, இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 50 CH அப்படின்னு கொடுக்குறேன். இந்த சிஹெச் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதை நான் வந்து ஃபுல் ஸ்க்ரீன்ல காமிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, 50 CH சாரி வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா டிவ் மட்டும் தூக்கிறேன். ஓகே, actually just சரி, ஓகே. 50 CH அப்படின்னா என்ன பண்ணும்னு சொன்னேன். ஆக்சுவலி இங்க கொஞ்சம் மாத்தி வந்து 50 CH அப்படின்னா நம்ம வந்து கேரக்டர்ஸ் டிஃபைன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு லைன்ல வந்து இத்தனை இதுதான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஓகே, ஒரு லைன்ல 50 கேரக்டர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்ட்டு. இதையே மாத்தி வருதுன்னு தெரியல, ஒரு செகண்ட். ஆக்சுவலி இது என்ன நான் பார்த்துட்டேன். ஓகேங்களா? ஆக்சுவலி இது கேரக்டர்ஸ் உள்ளார வந்து அதுலயே மாத்தி கொடுத்துருக்கேன். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேத்து ஹைட்டும் வித்தும் பார்த்துட்டோம். கரெக்ட் தானே? சரி, ஓகே. இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெர்சன்டேஜஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் இங்க டிவ்க்குள்ளேயே கொடுத்துக்கிறேன். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெர்சன்டேஜஸ் பார்க்க போறோம். பெர்சன்டேஜஸ் வந்து மேக்ஸிமம் நிறைய இடத்துல எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹைட் அண்ட் வித்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? சரி, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வித் வந்து 100% தான் எடுத்து. ஏன்னா ஃபுல் வித் கவர் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல நான் வித்தை வந்து கம்மி பண்றேன். வித்தை வந்து நீ என்ன பண்ணிக்க அப்படின்னா 50% எடுத்துக்கோ அப்படின்னா அதுல இருந்து 50% எடுத்துக்கோ ஹோல் டாக்குமெண்ட்ல இருந்து. ஓகேயா? இது கம்மி ஆயிடுச்சா? இப்ப நான் இதோட பேரண்ட் எலிமெண்ட் டிவ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா
இதோட வித்தை வந்து 75% தான் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. 75% தான் கொடுத்துருக்கேன்னா அந்த 75%ல இருந்து 50% எடுத்துக்கணும். புரியுதா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு? பெர்சன்டேஜஸ் புரிஞ்சா சரி ஓகே. பெர்சன்டேஜஸ் புரிஞ்சுல சரி ஓகே. யாருக்கும் எதுவும் தேவைப்படல. நெக்ஸ்ட் போயிடலாம்ல. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வியூ ஹைட் வியூ வித் பார்ப்போம். ஓகேங்களா? வியூ போர்ட் ஹைட் வியூ போர்ட் வித் VW VH அப்படின்னு. ஓகேங்களா? வியூ போர்ட்னா என்ன அப்படின்னா எனக்கு வந்து டுவர்ட்ஸ் ஸ்கிரீன் தெரியுதுல்ல, இந்த ஒரு பேஜ் தான் வந்து எனக்கு வியூ போர்ட். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த டிவ் இருக்கு. இதுக்கு வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா கலர் கொடுத்தேன், பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தேன்னா எது வரைக்கும் தான் அப்ளை ஆகும் அப்படின்னா கண்டென்ட் இருக்க வரைக்கும் தான் அப்ளை ஆகும். ஓகே, தெரியுதா? எது ஹைட் சொல்றேன். ஓகே, கண்டென்ட் இருக்க வரைக்கும் தான் அப்ளை ஆகும். ஏன்னா ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கண்டென்ட் வர வரதான் டிவ் உள்ளார எடுத்துக்கும். வித் மட்டும்தான் 100% எடுத்துக்கும். கரெக்டா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை தான் மாற்ற போறோம். இப்போ எனக்கு வந்து வித் வந்து 75% தேவையில்ல, ஃபுல்லாவே இருக்கட்டும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ஹைட்டை தான் சேஞ்ச் பண்ண போறேன். ஹைட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 VH அப்படின்னு கொடுப்போம். ஓகே, 100 VH. ஓகே, என்ன உங்களுக்கு எங்க ஸ்கிரீன் தெரியுதோ அது வரைக்கும் அப்ளை ஆயிருக்கும். ஓகே, இதை மேனிபுலேட் பண்றதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 75 VH 50 VH அப்படின்னு மாத்திக்கலாம். VHனா எதை குறிக்குது, எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு தெரியுது இல்ல? 50 VH பாதி ஸ்கிரீன். ஓகே, இதே மாதிரி தான் வி போர்ட் வித்துக்கும். ஓகேங்களா? 50 VHன்னு கொடுத்தீங்கன்னா வித்ல இருந்து பாதி வந்துடும். ஓகே, யூனிட்ஸ் எல்லாத்துக்கும் கிளியரா? யூனிட்ஸ்ல யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இல்லைல்ல? நெக்ஸ்ட் போலாம்ல. சரி ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேடிங்க்கும் மார்ஜின். ஓகே, பேடிங்க்கும் மார்ஜின். பேடிங்க்கும் மார்ஜினுக்கும் என்ன வித்தியாசம்? ஆல்ரெடி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சு. பேடிங்க்கும் ப்ராப்பர்ட்டிக்கும் மார்ஜினுக்கும் என்ன வித்தியாசம்? சரி, வேற நான் பாக்ஸ்க்குள்ள மார்ஜின் கொடுத்தேன்னா ஒர்க் ஆகாதா? சரி ஓகே. மார்ஜின்னா நீங்க எப்படி பேப்பர்ல மார்ஜின்னா எப்படி போடுவீங்க? எண்ட்ல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் எடுக்கிறீங்கல்ல, ஓகேயா? இன்னொரு மார்ஜின் போடுறதுக்கு இன்னொரு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறீங்களா? ஓகேங்களா? அதான் மார்ஜின். பேடிங் இப்போ வந்து இந்த ரூமுக்கு இன்னொரு ரூமுக்கு இருக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்ஜின். ஓகேங்களா? நமக்குள்ள இருக்க டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பேடிங். ஓகேயா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மார்ஜின் பேடிங் பார்க்க போறோம். சரி, நான் இப்போ வந்து வெப்சைட் அப்ளை பண்ணும்போது வியூ போர்ட் அதெல்லாம் சொல்றேன். ஸ்டார்டிங்ல 200 வியூல வந்து தான் எனக்கு அப்ளை ஆகும். ஆனா அப்படியே அப்ளை ஆகுது. இந்த வெப்சைட்ல வந்து ஒரு குறை இருக்கு. என்ன குறை? அப்ளை நான் சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சொல்லாம ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே இருக்கு. என்ன மார்ஜின்? வேற? ஓகே, இங்க மேல கேப் தெரியுதா? இடம் தெரியுதுங்களா? அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வெப் பேஜே அப்ளை பண்ணிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கு என்ன இந்த செலக்டார் பாத்தீங்க அப்படின்னா யூனிவர்சல் செலக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார். ஓகேயா? எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். எல்லாத்தையும் இதுக்குள்ள கொடுக்க கூடாது. ஏன்னா அதுல சில காம்ப்ளிகேஷன் இருக்கு. பட் மார்ஜின் பேடிங் பாக்ஸ் சைசிங் அதெல்லாம் ஓகேயா? வந்து நான் மார்ஜின் என்ன பண்றேன் அப்படின்னா 0 ஆக்கிடுறேன். பேடிங் 0 கொடுத்துறேன். ஓகேங்களா? தெரியுதா அந்த கேப் இப்ப ஃபில் ஆயிருக்கிறது? ஓகே, டுவர்ட்ஸ் எண்ட்ல இருந்து ஆரம்பிக்குதா? சரி ஓகே. இப்போ வந்து நம்ம மார்ஜின் பேடிங் எப்படி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் வந்து டிவ் எம்டியா கிரியேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? எம்டி டிவ் இருக்கட்டும். ஹைட் வந்து 100 பிக்சல்ஸ் கொடுத்துருப்பேன்.
வித் ஒரு 100 பிக்சல்ஸ் கொடுத்துறேன். ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இதுக்கு ஒரு பார்டர். சரி, ஓகே. இதான் வந்து என்னோட பாக்ஸஸ். அது ஏன் ஒட்டியிருக்கு அப்படின்னா மார்ஜின் 0, பேடிங் 0 எல்லாம் கொடுத்தாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த பாக்ஸ் வந்து நான் மூவ் பண்ண போறேன். ஓகேங்களா? டுவர்ட்ஸ் இது. இப்போ வெறும் மார்ஜின் மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா அது நாலா பக்கமும் அப்ளை ஆகும். ஓகேங்களா? மார்ஜின் வந்து ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி. எப்படி பார்டர் வந்துட்டு ஒரு 12 ப்ராப்பர்ட்டியோட ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டியோ, மார்ஜின் வந்து மார்ஜின் டாப், லெஃப்ட், பாட்டம், ரைட். ஓகேங்களா? இதோட ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் வந்து மார்ஜின் லெஃப்ட் மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா லெஃப்ட்ல இருந்து எனக்கு மார்ஜின் அப்ளை ஆகும். ஓகேங்க? இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 250 பிக்சல்ஸ் கொடுத்தேன்னா உங்களுக்கு பாக்ஸ் தெரியும். தெரியுதா நவுறது? 250 பிக்சல்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டாப்புக்கு கொடுக்குறேன். டாப்ல நவுறது தெரியுதா? ஓகேயா? சரி. இப்ப அதே மாதிரி என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்னொரு பாக்ஸ் டிவ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த மார்ஜின் பேடிங் எல்லாம் எடுத்துரும். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் நெக்ஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்றேன் இந்த பாக்ஸ் நேம கிளாஸ் நேம் கொடுத்து பிரிக்கிறேன். இப்போ வந்து பாக்ஸ் 2க்கு மட்டும் நான் சில விஷயம் அப்ளை பண்றேன். ஓகேங்களா? காமனா வந்து நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா மார்ஜின் கொடுத்துட்டு ஒரு 200 பிக்சல்ஸ் கொடுத்துறேன். ஓகே? என்ன நடக்குதுன்னு புரியுதா? அந்த அந்த இது மட்டும் அப்ளை ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த டாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ்ல இருந்து எடுத்துக்கிச்சு. சரியா? சரி, புரிஞ்சுதா? சரி, இது வந்து மார்ஜின். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுல வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்துருவோம். ஹலோ, ஓகேங்களா? அது எங்க இருக்கு? இதோட ஒட்டி இருக்கு. ஓகே? இப்ப நான் அதை மூவ் பண்ணணும். இந்த பாக்ஸ்க்குள்ள மீனிங் பாக்ஸ் 2க்குள்ள நான் வந்து பேடிங் லெஃப்ட் கொடுக்குறேன். பேடிங் லெஃப்ட் வந்து ஒரு 22 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். ஓகே? இப்ப தெரியுதா? மூவ் ஆகுதா? அதான். ஏன் பாக்ஸ் மூவ் ஆகும்போது என்ன ஆச்சு ஆக்சுவலி? பாக்ஸும் என்லார்ஜ் ஆயிடுச்சு. அது ஏன் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி பேடிங் டாப் கொடுத்தேனாலும் ஒர்க் ஆகும். ஓகேயா? தெரியுதா? சரி. பேடிங் மார்ஜின் டிஃபரன்ஸ் புரிஞ்சிருச்சா ராம்குமார்? சரி, ஓகே. யாருக்கும் ப்ராப்ளம் இல்லைல்ல பேடிங் மார்ஜின்? ஏன்னா இதுல கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர், அதனால தான் கேட்டேன். இது இம்பார்ட்டன்ட். சரி, இப்ப நம்ம பேடிங் மாத்தும் போது நமக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சு? பாக்ஸ் என்லார்ஜ் ஆச்சு. ஆக்சுவலா அப்படி நடக்கிறது வந்து கரெக்டா தப்பா? தப்பு. ஓகே. ஏன் நடக்குது? சரி, ஓகே. இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து பாக்ஸ் மாடல் அப்படின்ட்டு. இப்ப நம்ம ஒரு கன்டென்ட்ட உள்ளார குடுக்குறோம்னா, அத வந்து பாக்ஸ் மாடல்ல தான் எடுத்துக்கும். அந்த பாக்ஸ்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இப்ப இன்ஸ்பெக்ட் பண்ணோம்னா நமக்கு டயகிராம்லயே தெரியும். ஓகேங்களா? இப்படிதான் எடுத்துக்கும். ஓகேயா? இந்த பாக்ஸ்க்கு வந்து இப்படிதான் எடுத்துக்கும். இதுல வந்து என்ன இருக்கும்னா, என் லென்த், பிரெட்த் இருக்கும். இங்க தெரியுதுல்ல அதுதான். ஓகேங்களா? இந்த பார்ட் வந்து எனக்கு கன்டென்ட் பார்ட். ஓகேங்களா? இது வந்து எனக்கு பேடிங் பார்ட். ஓகேயா? இது வந்து என்னோட மார்ஜின். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பார்டர்ஸ். ஓகேங்களா? இதுதான் பார்டர். பார்டர் நம்ம 1 பிக்சல் கொடுத்தோம்னா அதான் 1 இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மார்ஜின் வந்து என்ன பண்ணிருக்கோம் 200 கொடுத்துருக்கோம்.
நான் வந்து இந்த பாக்ஸ் 2 மட்டும் இங்க செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த பாக்ஸ் 2 தான் செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த கலர் தான் பாத்தீங்க அப்படின்னா இங்க எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். புரியுதா? ஏன்னா அது வந்து மார்ஜின் ஏரியாவை குறிக்கும். உள்ளுக்குள்ளார போய் கண்டென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பேடிங் இது புரியுதா? பேடிங் எங்க இருக்கு, கண்டென்ட் எங்க இருக்கு, பாக்ஸ் இதெல்லாம் கம்போஸ் ஆனதுதான் பாக்ஸ் மாடல். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸோட ஹைட் என்ன? $22 pixels. 22 pixels எவ்வளவு பெருசா இருக்கும்? அடுத்து 200 சொன்னதெல்லாம் யாரு? ஏன் 200? 200 பாக்ஸோட சைஸ்ன்னு போட்டிருக்கா, அது என்னன்னு போட்டிருக்கு? மார்ஜின் போட்டிருக்கு. அப்புறம் எப்படி 200? நான் பாக்ஸோட ஹைட் தான் என்னன்னு கேட்டேன். ஆக்சுவலி பாக்ஸோட ஹைட் 100 கிடையாது. நம்ம பேடிங் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? நவுந்துச்சா, என்லார்ஜ் ஆச்சா? அதுவும் இப்ப என்னன்னா அந்த கண்டென்ட்டோட சேர்ந்து ஓகேயா 122 பிக்சல். ஏன் 122 தான் இருக்கு அப்படின்னா நான் டாப்ல மட்டும்தான் அப்ளை பண்ணேன். பாட்டம்லயே நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு இன்னும் என்லார்ஜ் ஆகும். மீனிங் மேலையும் 22 என்லார்ஜ் ஆகும், கீழையும் 22 என்லார்ஜ் ஆகும். ஓகே, அது மாதிரி ரைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லாத்துக்குமே என்லார்ஜ் ஆகும். ஓகேயா? சரி, அதுக்கப்புறம் ஷார்ட் ஹேண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நான் பேடிங் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா கொடுத்துருந்தேன். கரெக்டா? வேணும் அப்படின்னா என்ன பண்ணேன், தனித்தனியா டாப் லெஃப்ட் ரைட் அப்படின்னு. எனக்கு என்ன பண்றேன் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிட்டு இங்க இன்னொரு வேல்யூ கொடுக்குறேன் 10 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது என்ன பண்ணணும், இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து டாப். ஓகேயா? இது வந்து ரைட், திருப்பி பாட்டம், இது வந்து லெஃப்ட்டுக்கு அப்ளை ஆயிடும். புரிஞ்சுதா? டாப்பும் பாட்டமுக்கும் இது, லெஃப்ட் ரைட்டுக்கு இது. ஓகேயா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட 12 பிக்சல்ஸ் 22 பிக்சல்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, இப்படி 4 வேல்யூ கொடுத்தோமே அப்படின்னா டாப் ரைட்டு பாட்டமுக்கு லெஃப்ட்டுக்கு இப்படி அப்ளை ஆயிருக்கும். ஓகேயா? சரி சரி, இப்ப அந்த பாக்ஸோட வித்தும் ஹைட் என்ன? சரி, ஓகே, இப்ப புரிஞ்சா? சரி, ஓகே, இப்ப அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு பேடிங்கும் மார்ஜினா கொடுத்தா என்ன ஆகணும், பாக்ஸ் வந்துட்டு மூவ் ஆகக்கூடாது. கரெக்டா? சரி, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 பாக்ஸ் இருக்கும். ஓகேயா? ஒன்னு வந்து கண்டென்ட் பாக்ஸ், இன்னொன்னு வந்து பார்டர் பாக்ஸ். டிஃபால்ட்டா பாத்தீங்க அப்படின்னா கண்டென்ட் பாக்ஸ் தான் அப்ளை ஆயிருக்கும். கண்டென்ட் பாக்ஸ்ல என்ன அப்ளை ஆயிருக்கும் அப்படின்னா நான் இனிஷியலா கொடுக்குற 100 அப்படியே இருக்கும். கண்டென்ட் வந்து அப்படியே இருக்கும். எவ்வளவு சைஸோ கண்டென்ட் எல்லாம் அஃபெக்ட் பண்ணாது. பாத்தீங்க அப்படின்னா அந்த 100 into 100 அப்படியே இருந்துச்சு. பாத்தீங்களா? இந்த 100 வந்து அப்படியே இருக்கு. ஆக்சுவலி நான் 22 பேடிங் கொடுத்தேன் அப்படின்னா இதுல இருந்து தானே அட்ஜஸ்ட் ஆகணும். ஆனா அட்ஜஸ்ட் ஆகாம அப்படியே இருக்கு. ஓகேயா? அது போல அவுட்டர் ஸ்பேஸ் எடுத்துக்கிச்சு. கரெக்டா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டென்ட் பாக்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்டர் பாக்ஸ். பார்டர் பாக்ஸ் வந்து அதுக்கு ஆப்போசிட். ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை வந்து ஓவராலாவே நான் என் பேஜுக்கு அப்ளை பண்ணிடுவோம். பாக்ஸ் சைசிங் இருக்கா, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டென்ட் பாக்ஸ் தான் டிஃபால்ட்டா இருக்குது. இப்போ நான் வந்து பார்டர் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா இங்க பாத்தீங்களா மாறிடுச்சா 7854 அப்படின்ட்டு. ஓகேயா? சரி, அந்த கால்குலேஷன் கரெக்டா 7854? இங்க 10 பிக்சல்ஸ், இங்க 10 பிக்சல்ஸ் தானே, அப்படின்னா 20 பிக்சல்ஸ் தானே கம்மியா இருக்கணும். மீதி 2 பிக்சல்ஸ் எங்க போச்சு? இது 2 எங்க போச்சு? பார்டரோட பிக்சல்ஸ் எடுத்துச்சு, மார்ஜின்ல பார்டர். இதோட 1 பிக்சல்ஸ், இதோட 1 பிக்சல்ஸ். ஓகேயா? புரிஞ்சா எல்லாத்துக்கும்? இப்ப பாத்தீங்கன்னா பாக்ஸ் நம்ம கொடுத்த மாதிரியே தான் இருக்கும். தெரியுதா? என்லார்ஜ்மென்ட் இருக்கா? ஓகேயா?
சரி பாக்ஸ் மாடல் எல்லாம் புரிஞ்சிருச்சா? பாக்ஸ் மாடல்ல என்னென்ன இருக்கும்? வேற? அது பாக்ஸ் சைசிங், பாக்ஸ் மாடல்ல என்னென்ன? பாக்ஸ் மாடல்னா இங்க இருக்கிறதா பாக்ஸ் மாடல். அங்கேயே அம்புக்குறி போட்டு காட்டிருக்காங்களா? தெரியுதா பாக்ஸ் மாடல்? சரி ஓகே. இது எல்லாத்துக்கும் தெரியுதுல்ல. இதுக்கு யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? சரி ஓகே. என்ன பண்ணுங்கன்னா இது உங்க டெஸ்ட் பேப்பர் எல்லாம் பார்த்துட்டு எந்த கம்பெனி யாரு ஃபர்ஸ்ட் தான் ஒரு ப்ராப்ளம். சரி கிட்னா என்னன்னு எல்லாத்துக்கும் ஐடியா இருக்கா இல்லையா? அதுல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருந்துச்சு கிட்ல? சரி பிரான்ச்னா என்ன கிட்ல? பிரான்ச்னா என்ன? பிரான்ச் பிரான்ச் கிட்ல பிரான்ச்னா என்ன? ஹலோ சொல்லுங்க சார். சார் இங்க கிளாஸ்ல ஆப்போசிட் கான்ஃபரன்ஸ் இருக்கும். 6:30 இல்ல சார் இங்க கிளாஸ் சரி ஓகே பாருங்க.
ஓகே ஏன்னா சிட்டி பிரான்ச் நான் கேட்டுட்டு பிரான்ச் கிரியேட் பண்ணலாம். ஏன் பிரான்ச் கிரியேட் பண்ணலாம்? ஏன் நான் ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணும்? எடுத்தோடனே ஒரு பிரான்ச் இருக்கிற ஒரு கிளை இருக்கும்ல, மெயின் பிரான்ச், அதை தாண்டி இன்னொரு பிரான்ச் நான் ஏன் கிரியேட் பண்ணணும்? அடுத்தடுத்து என்னடா பண்ண போறோம்? அடுத்து கூட அதுலயே பண்ணா, மெயின் பிரான்ச்லயே பண்ணா என்ன ஆயிட போகுது? அடுத்து ராம்குமார், அடுத்து இங்க ஸ்னேகா, எனக்கு இன்னும் சார்ஜர் வரல சார். சரி ஓகே, பிரான்ச் ஏன் கிரியேட் பண்ணுவோம்? ஜனத், சரி அந்த கொஸ்டின் யார் கரெக்டா எழுதியிருந்தா? ஏய் பேப்பர்லாம் திருப்பி தரணும், பேக்ல யாரும் வச்சுக்காதீங்க. பிரான்ச் சரி, ஏன் பிரான்ச்ல என்ன பண்ணிருக்கீங்க? வாட் இஸ் செப்பரேட் லைன் ஆஃப் டெவலப்மெண்ட்? வை வி ஹேவ் டு தட்? சும்மா அடிச்சு விட்டியாடா நீயும்? சரி அடுத்து வேற யாரு கரெக்டா இருக்கு? ஓகே, அடுத்து சிவா. அதுக்குதான் ஒரு பிரான்ச் கிரியேட் பண்றோம். ஓகேயா? நீ தப்பு தப்பா கோட் அடிச்சு, இல்ல நீ கோடே அடிக்காம டைரக்டா மெயின் பிரான்ச்ல புஷ் பண்ணி விட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் மாறி இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, சரி நீ ஏதோ ஒரு ஃபியூச்சர் ஆட் பண்ற அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணி ஓன் டெவலப்மெண்ட் தனியா போயிட்டு இருக்கும். ஓகே, மெயின் டெவலப்மெண்ட்டா இது அஃபெக்ட் பண்ணாம. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நீ கரெக்டா கோட் எழுதிட்டடா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? புஷ் பண்ணிடுவ. அதுக்கப்புறம் வேற நீ வேற தனியா ஒரு பிரான்ச் போர்ட்டல்ல எழுதியிருக்கா, மர்ஜ் பண்ணணும். ஓகேயா? அந்த கொஸ்டின் இருக்கா, மர்ஜ் இருக்கா, அது எழுதியிருக்கீங்களா கரெக்டா? கிட்ல கமிட்டே நிறைய பேர் 2-3 பேர் தப்பு பண்ணியிருந்தீங்க. கமிட், சரி ஓகே. கமிட்னா என்ன? ஆட்னா என்ன பண்ணும் கிட்ல? எங்க ஆட் பண்ணும்? கிட்டப்ல ஆட் பண்ணிடுமா? கிட், சரி கிட்டுக்கும் கிட்ஹப்புக்கும் என்ன வித்தியாசம்? கிட்டப்ல பொதுவான எல்லாத்துக்கும். அப்ப கிட்டப் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர். சரி, சர்வீஸ் ப்ரொவைடர். சர்வீஸ் ப்ரொவைடர்னா என்ன? சர்வீஸ் ப்ரொவைடர், சரி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், ஐஎஸ்பினா என்ன?
இன்டர்நெட் சர்வீஸ் போகணும்னா ஃபோன் கம்பெனி தான்டா. உனக்கு இன்டர்நெட் யார் கொடுக்குறான்னா அவன் தான் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். உனக்கு கிட்டுக்கு ஹப் வந்து கிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கானா உனக்கு. அப்புறம் சரி ஹப்னா என்ன? மொத்தமா ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகலாம். கிட் தான், கிட் ஹப்ல மொத்தமா உங்க கிட் ஃபைல்ஸ் தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே. சரி அதுக்கு முன்னாடி என்ன கேட்டேன்? ஆட் என்ன பண்ணும்? கெப்பாசிட்டி. அப்ப புஷ் என்ன பண்ணும்? தனித்தனியா இருக்குல்ல புஷ் கமிட்னு. அப்ப சும்மா வச்சிருக்காங்களா? இல்ல இல்ல, ஆட் தான்டா. என்ன பண்ணும்? ஸ்டேஜ். வாட் இஸ் ஸ்டேஜ்? சரி ஓகே. கிட் யூஸ் பண்ணீங்களா? VS கோட்ல போட்டு யூஸ் பண்ணிட்டீங்களா? நேத்தான லேப்டாப் கொடுத்தாங்க, யூஸ் பண்ணி பார்த்துட்டியா? சரி யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்க? யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்க? பண்ணி பார்த்தாச்சா? சரி நீங்க பண்ணும் போது உங்க ஃபைலுக்கு பக்கத்துல ஏதாச்சும் சேஞ்சஸ் காமிச்சிச்சா? UA அப்படின்னு ஏதாவது சிம்பிள்? அதெல்லாம் ஏன் காமிக்குது? சரி ஓகே. ஆட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபைல்ல என்ன காமிக்குது? ஏன் காமிக்குதா? அது யூனா அன்ஸ்டேஜ் கிடையாது, அன்ட்ராக்டுன்னு அர்த்தம்டா. ஓகேயா? அதுக்கு கிட் வந்து அந்த ஃபைலை வந்து அதோட இதுல எடுத்துக்காது. ஆட் பண்ணும் போது தான் என்னன்னா அதையும் சேர்த்து ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும். கிட் லோக்கல்ல ட்ராக் பண்ணும். ஓகேயா? சரி அடுத்து ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அடுத்து சரி ஓகே. புஷ்க்கும் கமிட்டுக்கும் என்ன வித்தியாசம்? கமிட் பண்ணும்போது எங்க இருக்கும் ஃபைல்லாம்? அடுத்து புஷ் பண்ணும்போது GitHub ரெபாசிட்டரியில சேஞ்சஸ் நடக்கும். ஓகேயா? ஓகே. வேற இன்னும் கேட்டிருந்தேனே. SDLC நடத்துனாங்களா இல்லையா? ஓகே. Which language is commonly used for server side programming? கேட்கிறோம். சரி HTML CSS எல்லாம் யாரு போட்டா? கொஸ்டினை பார்க்கறவங்க கூட டிக் பண்றது. HTML இவன் தான் ஓட்டுறான். சரி அடுத்து வாட் இஸ் எ ட்ரெண்ட் இன் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கணும். யாரோ ஒருத்தர் யூசிங் ஒன்லி HTML அப்படின்னு ஒரு ஆன்சர் பண்ணிருக்கீங்க. யார் பண்ணிருக்கா? இல்ல புரியல. யூசிங் நம்ம HTML கஷ்டமா இருக்குன்னு தான் நிறைய விஷயம் கொண்டு வந்திருக்கோம். யூசிங் ஒன்லி HTML எனக்கு புரியல. அடுத்து ஓகே. டாம்னா என்ன நடத்திட்டாங்க கரெக்டா? வாட் இஸ் டாம்? டாம்னா என்ன? அப்ரிவியேஷன். அதான் நான் வாட் டஸ் டாம் ஸ்டாண்ட் ஃபார்னு கேட்டேன். எல்லாம் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். வாட் இஸ் டாம்? அடுத்து கிட்ல இன்னொரு மாதிரி கிட் க்ளோன் என்ன பண்ணும்? கிட் க்ளோன் என்ன பண்ணும்னு. சரி ஓகே. அத நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. வாட் இஸ் கிட் க்ளோன்? சரி ஓகே. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருந்தேன்? டாம் டாம். எப் டாம்னா என்ன? ஷுவா டாம் ஆன்சர் கரெக்டா இருக்கு இல்ல? சரி அதான் அது என்னது டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்லாம் என்ன? ஏன் அது தேவையில்லாம வெப் டெவலப்மெண்ட் உள்ள இருக்கு?
பேஸ்ல தான் யூஸ் பண்ணுவோமா? இப்போ நம்ம கிரியேட் பண்ற ஃபைல்ல எல்லாம் டாம் இருக்காதா? ஆ? ஆ. ஏன் அப்படி வரணும்? நம்மளே ஸ்ட்ரக்சரா தான் போட் பண்ணிருக்கோம். நம்மளே HTML தான் பிரிச்சு தானே வச்சிருப்போம். சரி ஓகே, நாளைக்கு இதான் டாஸ்க். டாம்னா என்னன்னு பார்த்துட்டு வரீங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, பேப்பர்லாம் பேப்பர் வரல. இருக்குமே. சரி ஓகே, நான் பார்க்குறேன். எல்லாம் கொடுத்தாச்சா? சரி ஓகே, இன்னைக்கு டெஸ்ட் சொல்லியிருந்தேன்ல, அதை எழுதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் உங்களுக்கு? 1/2 hour போதும்ல? நேற்று கொஸ்டின் எல்லாம் கொடுத்தேன், டெஸ்ட். சரி ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பேராகிராஃப் லிங்க்லயே நான் ஹலோ கொடுத்துக்கிறேன். ஓகே, சின்னதாவே ஸ்டைல் பண்றேன். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். ஓகே, டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ஸ் என்னென்ன பண்ணுவோம்? மார்ஜின் எல்லாத்துக்கும் புரிஞ்சுல? ஓகே, பாக்ஸ் சைசிங், பார்டர் பாக்ஸ், கண்டென்ட் பாக்ஸ், பாக்ஸ் மாடல் எல்லாம் புரிஞ்சு கரெக்டா? இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன். இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ல என்ன அப்படின்னா அண்டர்லைன் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேயா, அண்டர்லைன் கொடுத்தா வந்து எனக்கு அண்டர்லைன் ஆயிரும். ஓகேங்களா? தெரியுதா? தெரியலையா? தெரியுதா இப்ப? சரி ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓவர் லைன் பார்க்க போறோம். ஓகேங்களா? அண்டர்லைன்னா அண்டர்ல லைன் பண்ணுவோம், ஓவர் லைன்னா மேல லைன் பண்ணுவோம். ஓகே, தெரியுதா? ஓகே, சரி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லைன் த்ரூ. ஓகே, லைன் த்ரூ பார்த்தா எனக்கு ஸ்ட்ரைக் பண்ணும். ஓகேங்களா? இதெல்லாம் டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, சரி இதை எங்கெங்க யூஸ் பண்ணலாம்? வேற? சரி, இதுல இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படின்னா எனக்கு லைன் இருந்தா தூக்கிடும். எங்க லைன் வரும்? ஆங்கர் டேக்ல வரும். ஓகே, ஆங்கர் டேக்ல டிஃபால்ட்டாவே அண்டர்லைன் வரும்ல, அதை ரிமூவ் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். சரி, இது டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ஸ். இப்போ வந்து அடுத்து பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா லிங்க்ஸ் தான் ஸ்டைல் பண்ண போறோம். ஓகேவா? சரி, இப்போ வந்து நான் இங்க ஒரு ஆங்கர் டேக் கொடுத்துட்டு இதை என்ன பண்றேன் அப்படின்னா கிளிக் ரெஜிஸ்டர் லிங்க், அதுக்கப்புறம் கொஞ்சம் லாரம் கண்டென்ட் கொடுத்துட்டு இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து விசிட்டட் லிங்க். ஓகேயா? அதுக்கப்புறம் தனியா ஒரு ஆங்கர் லிங்க் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஏதோ ஒரு ஹோவர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து லிங்க்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டைல் பண்ண போறோம் அப்படின்னு தான் பார்ப்போம். ஓகேங்களா? இதோட அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா எப்படி வந்துடும். நம்ம ஃபாண்ட் சைஸ் கூட இன்க்ரீஸ்
சரி ஓகே. இப்ப எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஹோவர் மட்டும் சின்னதா இருக்கும். ஓகேயா? சரி இப்ப எனக்கு என்ன அப்புட்ன்னா, இங்க வந்து டிஃபால்ட்டாவே எனக்கு வந்து அண்டர்லைன் வந்திருக்கு. ஓகேயா? இத ரிமூவ் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்புட்ன்னா, ஆங்கர் டேக்க்கு நான் வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படின்னு குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்புட்ன்னா, இதுக்கெல்லாம் கிளாஸஸ் குடுக்குறேன். ஓகேங்களா? இத வந்து நான் விசிட்டட் அப்படின்னு மாத்திக்கிறேன். இப்ப வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, ஹோவர் லிங்க் அப்படின்னு நான் குடுத்துக்கிறேன். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்புட்ன்னா, சூடோ கிளாஸஸ். அது என்ன அப்புட்ன்னா, ஒரு ஸ்பெஷல் கிளாஸஸ். இதெல்லாம் நடக்கும்போது எனக்கு ஆங்கர் லிங்க்ஸ் எல்லாம் வந்து தனியா செப்பரேட்டா. இப்ப நீங்க Googleல போனீங்க அப்புட்ன்னா என்ன நம்ம Gmailலே சாரி Googleல ஏதாச்சும் சர்ச் பண்றோம். அப்ப எனக்கு என்ன ஆகுது, இதுல அண்டர்லைன் கிடையாது எடுத்தோனே கரெக்ட்டா? ஆனா என்ன ஆகுது, ஹோவர் பண்ணும்போது எனக்கு அண்டர்லைன் ஆயிருக்கு. ஓகே. இன்னொன்னு என்ன அப்புட்ன்னா, இதெல்லாம் ஒரு கலர்ல இருக்கு. இது ஒரு கலர்ல இருக்கு. தெரியுதா? சரி ஓகே. விசிட் பண்ணதெல்லாம் ஒரு கலர்ல இருக்கு. விசிட் ஆவாததெல்லாம் ஒண்ணுல இருக்கு. அதே மாரி இங்க பார்த்தீங்க அப்புட்ன்னா, இதுக்கு இவங்க டெக்கரேஷன்ஸ் பண்ணலாம். ஓகே. சரி ஓகே. இதெல்லாம் என்னென்னன்னு பார்ப்போம். இப்ப எனக்கு என்ன அப்புட்ன்னா, இங்க ஹோவர் இருக்கா? ஹோவர் மட்டும் எனக்கு வந்து நான் ஹோவர் பண்ணா தான் அண்டர்லைன் ஆகணும். நான் என் கர்சர் வச்சா மட்டும் தான் அண்டர்லைன் ஆகணும். கலரும் மாறணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அங்க தான் சூடோ கிளாஸஸ் யூஸ் பண்ண போறோம். டாட் ஹோவர். இது வந்து கிளாஸ் நேம் ஓகேங்களா? இங்க வந்து என்னோட சூடோ கிளாஸ் நேம். ஹோவர் குடுத்துர்றேன். ஹோவர் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்பர்ட்டி நடக்கணுமோ அதெல்லாம் இங்க குடுத்துறணும். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர்லைன். ம். குடுத்துருக்கேனே. சாரி. ஹோவர்ல பார்த்தீங்க அப்பன்னா அண்டர்லைன் குடுத்துர்றேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்பன்னா, கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. கலர் வந்து என்ன அப்பன்னா, எனக்கு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இங்க பார்த்தீங்கன்னா தெரியுதா? எனக்கு ஹோவர் ஆகும்போது மட்டும் மாறுதா? ஓகேயா? இது வந்து ஃபர்ஸ்ட் சூடோ கிளாஸ். ஓகேங்களா? ஹோவர். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்புட்ன்னா, விசிட்டட். எனக்கு என்னன்னா, இத நான் கிளிக் பண்ணேன். இங்க வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, ரெஜிஸ்டர்லாம் கலர் மாறிடுச்சு. ஓகேயா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, ஆங்கர் லிங்க் எல்லாமே விசிட்டட் ஆயிருச்சுன்னா கலர் மாத்திறணும். ரெஃப்ரெஷ் பண்ணா நம்ம ஏற்கனவே கிளிக் பண்ணனால அந்த ரெஜிஸ்டர் மட்டும் மாறிடுச்சு. அதனால ஏற்கனவே நம்ம வந்து விசிட் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஓகேங்களா? இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்க எப்போதுமே வந்து விசிட்டடுக்கு அப்புறம் ஹோவர் கிளாஸ். ஓகேயா? ஹோவருக்கு மேல இருந்துச்சுன்னா, அந்த ஹோவரிங் வந்து ஒர்க் ஆவாது. ஓகேயா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? மவுஸ் இல்லாம கீபோர்ட் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா? அப்ப மட்டும் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னு பண்ணி காமிக்கிறேன். ஓகே. இப்ப என்னன்னா, இப்ப எனக்கு கீபோர்ட் அக்சஸ் மட்டும் இருக்கு தெரியுங்களா? அப்ப மட்டும் எனக்கு ஆங்கர் லிங்க்லாம் இங்க இன்ஸ்பெக்ட்லயே எடுத்துக்கோங்க. தெரியுதா? என்னோட ஆங்கர் லிங்க் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுதா? ம். தெரியுதா? டேப் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்தடுத்த லிங்க்ல அப்ப எனக்கு அந்த ஒரு பாக்ஸ் வருதுல்ல, அதுதான் ஃபோக்கஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து என் லிங்க்ஸ் எல்லாம் ஆக்டிவா இருக்கும்போது எந்தெந்த கலர்ல இருக்கணும்? ஓகே.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ட்ராக் பண்ணி இழுக்கும்போது எனக்கு ஒரு கலர் வருது. தெரியுதா? ஓகேயா? அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தெரியுதா இல்லையா டிஃபரன்ஸு? நான் ட்ராக்ல வச்சிருக்கும்போது மட்டும் எனக்கு ஒரு கலர் வரும். ஓகேயா? அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து சாரி ஆக்டிவ். அத நான் கிளிக் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுங்களா? அந்த ஆங்கர் லிங்க் அப்ப மட்டும் எனக்கு ஹைலைட் ஆகும்போது வேற கலர்ல வரும். ஓகேயா? அதான் ஆக்டிவ். சரி ஓகே. ஆக்டிவ், ஹோவரு, விசிட்டட் இதெல்லாம் புரிஞ்சுச்சா? ஆக்டிவ் வந்து நான் இப்ப கிளிக் பண்ணி நான் லிங்க் புடிச்சே வச்சிருக்கேன் தெரியுமா? அப்போ அதான் வந்து பார்த்தா அப்படின்னா ஆக்டிவ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழ இருக்கும். விசிட்டடுக்கு அடுத்து இருக்கும். சரி ஓகே. இந்த பிரசிடென்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கனால அந்த ப்ளூ வரல. ஆனா ஆக்டிவ் தான் பண்ணோம். ஓகேங்களா? சரி ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்புட்ன்னா, அடுத்து அ இதுக்கு லிஸ்ட்டுக்கு போறோம். ஓகேங்களா? ம். ஒரு சின்ன லிஸ்ட் மட்டும் கிரியேட் பண்ணிர்றேன். சரி ஓகே. லிஸ்ட் இப்ப விசிபிள் ஆகுதா? ஓகே. இப்ப என்ன பண்ண போறேன் அப்புட்ன்னா, இதுக்கு வந்து லிஸ்ட் ஸ்டைல் ஓகேங்களா? லிஸ்ட் ஸ்டைல வந்து நன் ஆக்கிட்டேன் அப்புட்ன்னா, எனக்கு அந்த பட்டன்ஸ் போயிரும். ஓகேயா? தெரியுதா? ஓகேயா? லிஸ்ட் ஸ்டைல்ல நான் என்னென்ன குடுக்குறேனோ, இப்ப இங்க மாத்திக்கலாம். ஓகேங்களா? இப்ப வந்து லிஸ்ட் ஸ்டைல்ல வந்து எனக்கு பார்த்தீங்க அப்புட்ன்னா, ம் சர்க்கிள் அப்படின்னு குடுத்தேன் அப்புட்ன்னா, எனக்கு சர்க்கிள் வந்துரும். ஓகேயா? இதுல நெறையா இருக்கும். முன்னாடி வந்து நமக்கு ஒரு டாட்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதே மாரி பார்த்தீங்க அப்புட்ன்னா, இதுல ஸ்கொயர் குடுத்துக்கலாம். என்ன வேணுமோ குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகேயா? இப்ப அடுத்து பார்த்தோம் அப்புட்ன்னா, அத ஓஎல்லா மாத்திர்றேன். ஓகேங்களா? ஆர்டர் லிஸ்ட்டா மாத்திர்றேன். இங்க வந்து ஸ்கொயருக்கு பதிலா நான் இங்க வந்துட்டு லோவர் ஆல்ஃபா என்ன வேணா குடுத்துக்கலாம். இங்கேயும் சில ஆப்ஷன்ஸ் வரும். ஓகேங்களா? இங்க லாட்டின், ரோமன் அதெல்லாம் குடுத்தேன் அப்புட்ன்னா, ஸ்டைல் மாத்திக்கலாம். ஓகேங்களா? ஏபிசி, ஓல் ஆல்ஃபா எல்லாம் குடுத்தேன் அப்புட்ன்னா. ஓகேயா? லிஸ்ட் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி இதான். ஓகேயா? புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் போட்டா சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, இதுல மேஜரு. இப்ப அடுத்து என்ன அப்புட்ன்னா, இதுல சூடோ கிளாஸஸ் இருக்கு. அது என்ன பண்ண போது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? என்ன அப்புட்ன்னா, ஓஎல்ல nth சைல்டு அப்படின்ற சூடோ கிளாஸஸ் தான். இந்த nth சைல்ட்ல 2க்கு மட்டும் நான் ப்ராப்பர்ட்டி எழுதுனேன் அப்புட்ன்னா, அதுக்கு மட்டும் சேஞ்ச் ஆகும். ம். ம். புரியல. ஆமா. சரி ஓகே. சரி ஓகே. இந்த புரிஞ்சுச்சா? செகண்ட் ஒன் மட்டும் வந்துச்சா? இப்ப அதே லிஸ்ட்ல நான் என்ன பண்றேன் அப்புட்ன்னா, இன்னும் கொஞ்சம் கன்டென்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா?
இப்போ இதுல நான் ஆட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஆடுக்கு மட்டும் எனக்கு அப்ளை ஆகும். தெரியுதா? ஆட் நம்பர்ஸ்க்கு மட்டும் அப்ளை ஆகும். ஈவன் கொடுத்தேன்னா ஈவன் மட்டும் அப்ளை ஆகும். உள்ளுக்குள்ள நீங்க என்ன ஃபார்முலாஸ்ல அப்ளை பண்ணணும்னாலும் கொடுக்கலாம். 2n 2n + 1n + 3 என்ன வேணா சரிங்களா? இல்ல n + 2 அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் ஒர்க் ஆகும். ஓகே. இந்த மாதிரி எந்த ஃபார்முலாஸ் வேணா கொடுத்துக்கலாம். ஓகே. தெரியுதா? சரி ஓகே. இந்த சூடோ கிளாஸஸ் புரிஞ்சா லிஸ்ட் ஸ்டைல், டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ஸ், லிங்க்ஸ் ஸ்டைல் பண்றது, ஆக்டிவ் ஃபோக்கஸ் ஓகேயா? அது கொஞ்சம் நாளைக்கு எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேயா? சரி இன்னைக்கு கிளாஸ்ல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இல்லையா? சரி இன்ன எலமெண்ட்டுக்கும் பிளாக்குக்கும் என்ன வித்தியாசம்? ம். சரி ஓகே. ரெம்முக்கும் எம்முக்கும் சரி ஓகே.